வணக்கம் அண்ணா. வணக்கம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. சரி, உங்களோட பேர்? தீவன். சரி, நாங்கள் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வரோம். எத்தனாவது பர்த்டே இன்னைக்கு? 42. சரி, உங்களோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது. யாரெல்லாம் அனுப்பியிருக்கலாம்? யாரா இருக்கும்? யாருன்னு தெரியாது இருக்குது. உங்களோட நண்பர்களாக இருக்கலாம், இல்லை உங்களோட உறவுகளாக இருக்கலாம். சில வேளை இந்த கிஃப்ட் வெளிநாடுகள்லேருந்து கூட வந்திருக்கலாம். யாரா இருக்கும்? வெளிநாட்டில் என்ன சௌரம் இருக்குது, இங்கே என்ன ஃப்ரெண்டாக தான் இருக்கும். சரி, சகோதரங்கள்னு சொன்னா எத்தனை சகோதரம் உங்களுக்கு? 2 பேர். சரி, யார் அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு சொன்னா? வெளிநாட்டில் இருக்கா எங்கள் அண்ணன் இருக்கார். ஓகே, அண்ணாட பேர்? அண்ணாட பேர் ராசன் பிரதிவன். சரி, அதை விட வேறு யாரெல்லாம் அனுப்பியிருக்கலாம்? மற்ற என்ன ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் தானே. சரி, உங்களுக்கு வந்திருக்க கிஃப்டை ஃபர்ஸ்ட் இது பார்ப்பேன். இந்த இனிமையான நாளில் நீங்கள் மகிழ்வோட இருக்கணும்னு சொல்லி ஃப்ளவர் பொக்கே வந்திருக்குது. சரி, உங்களோட நண்பர்கள் அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருக்கலாம்? நண்பர்கள் கணவர் இருக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரி தான். எல்லாரும் ஒரே மாதிரியா? நான் ஸ்பெஷலாக அனுப்பணும்னா யார் அனுப்பியிருக்கலாம்? நாம பழகிற எல்லாரும் ஸ்பெஷல். ஓகே, யாரு நண்பர்களை விட்டு கொடுக்க கூடாதுன்னு யோசிக்கிறீங்க? தனிப்பட்டு இல்லை. சரி, சில வேளை இந்த ஃப்ளவர் பொக்கே வந்தபடியா லேடிஸ் யார்கிட்ட இருந்து வந்திருக்குமா? சொல்லலாம், இருக்கலாம். யாரா இருக்கும் அப்படி லேடிஸா? அவையும் ஃப்ரெண்ட் கணவராக இருக்கணும், தனிப்பட்டு இல்லை. சில உலக லைஃப்ல வாழலாம் போயிட்டேன்னு சொல்லி இயக்கத்தோட யாரும் அனுப்பி இருக்கலாம், இல்ல எதிர்கால வாழ்க்கையில நினைவோடு சொல்லி எதிர்பார்த்து அனுப்பி இருக்கலாம். யாரா இருக்கலாம் அப்படின்னு சொன்ன? அப்படி இல்லை. அப்படி இல்லையா? சரி, உங்களுக்கு என்ன கிஃப்ட் வந்திருக்கு அதையும் பாப்போமா? ஓகே. சரி, உங்களோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சு சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது. இந்த இனிமையான நாளை இன்னும் இனிமையாக்குறதுக்காக இவ்வளவு கிஃப்ட் எல்லாம் உங்களை தேடி வந்திருக்குது. இந்த இனிமையான கிஃப்ட் எல்லாம் அனுப்பினது யாரா இருக்கும்? நீங்க நீங்க தான் கெஸ் பண்ணணும். உங்களுக்காக இவ்வளவு தூரம் பார்த்து உங்களோட பிறந்த நாளுக்காக அனுப்பி இருக்கிறாங்க. உங்களை மகிழ்விக்கணும், அதே நேரம் தங்களுடைய கிஃப்ட் வந்து இந்த இடத்துக்கு வந்து சேரணும்னு சொல்லி. சில உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி யாரும் இருக்கலாமா? யோசிக்கிறீங்க, அப்ப ஏதோ சம்பவம் இருக்கு போல. அப்படியா? சொல்லுவோமா விடுவோமான்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு. இருக்கலாம். வெட்டிங் பண்ணிட்டீங்களா? வைஃப் அனுப்பி இருப்பாங்களா? இதுவரைக்கும் வைஃபை சொல்ல இல்லையா? நண்பர்களை சொன்னீங்க சில ஸ்பெஷலா இருக்கட்டும்னு சொல்லி உங்களோட வேலை இடத்துக்கு உங்களோட நண்பர்கள் முன்னிலையில கேக் கட் பண்ணணும்னு கூட அனுப்பி இருக்கலாம் இல்லையா? சரி, உங்களுக்காக ஸ்பெஷலா பர்த்டே கேக் வந்திருக்கு, அதையும் பார்ப்போமா? ஹாப்பி பர்த்டே தீபன் சொல்லி உங்களோட பிறந்த நாளைக்கு ஸ்பெஷலா பர்த்டே கேக் கூட வந்திருக்குது. இப்ப ஃபைனலா சொல்லுங்க, இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பி இருக்கலாம்? ஃப்ரெண்ட் தான். அப்ப ஃப்ரெண்ட் பேர்? சரி, இந்த கிஃப்ட் வந்து ஒரு ஆள்கிட்ட தான் வந்திருக்குது. ஸோ அனுப்புன்னு சொன்னா ஒரு நபர்கிட்ட தான் வந்திருக்குது. அந்த ஒரு நபர் யாரா இருக்கலாம்? ஃப்ரெண்டுன்னு சொன்னா எந்த ஃப்ரெண்ட் அனுப்பி இருக்கலாம்? ஃப்ரெண்ட் இருக்கணும். ஓகே, கெஸ் பண்ணலாம் இருக்கு. யார் அனுப்பி நாங்க பழகிற எல்லாரும் வந்து ஒரே மாதிரி தான். சரி, நண்பர்களை விட்டு கொடுக்க கூடாது. சரியா? நான் அனுப்புறேன்னு சொன்னா அதுலயும் ஸ்பெஷலா யார் அனுப்பி இருக்கலாம்? அப்படி ஒரு கேள்வி இருக்கு தானே. ஒரு ஆள்கிட்ட தான் வந்திருக்கு. சரி, பாப்போம். சரி, இந்த கிஃப்ட் வந்து வெளிநாடுல இருந்து வந்திருந்தா யாரா இருக்கலாம்? அண்ணா வரதான் இருக்கலாம். அண்ணா மட்டும்தானே? அதை விட வேறு யாரெல்லாம் இருக்காங்க வெளிநாட்டுல? அண்ணாவா தான் இருக்கும். அதை விட வேற சகோதரங்கள் வேற சொந்த பந்தம் அப்படி யாரும் இல்லையா? இருக்கணும். வாய் கொடுத்து பிரச்சனை வளர்க்க வேண்டாம்னு யோசிக்கிறீங்க? அப்படி சில வெளிநாடுல இருக்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு நாடுல இருப்பாங்க, அவங்க அனுப்பி இருப்பாங்களா? ஐயோ வாலினா போயிட்டு இந்த பிறந்த நாளே ஆச்சுந்தாங்க இந்த வாழ்த்தை அனுப்புவோம்னு சொல்லி அப்படி அனுப்பி இருப்பாங்களா? தெரிஞ்சு இல்ல, தெரியாம இருக்கலாம். தெரியாம இருக்காங்க ஆரம்பத்துல. சரி, உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் ஜெர்மனியில இருக்க உங்களோட அண்ணா ராசன் தான் வந்திருக்குது. இந்த பிறந்த நாள்ல உங்களுக்குரிய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும்னு சொல்லி சர்ப்ரைஸா எங்களை அனுப்பி இருக்கிறார். எதிர்பார்த்தீங்களா? இல்ல, எதிர்பார்க்கல. சந்தோஷமா? சந்தோஷம். சரி, அண்ணாக்கு என்ன சொல்ல போறீங்க ஸ்பெஷலா? அண்ணா எடிட் பண்ணி தான் போட்டுருக்கார். எல்லாம் போட்டுருக்கார். அப்படியே பார்த்தேன். ஓகே, நன்றி. வேற என்ன சொல்றேன்? சரி, குடியளவுக்கு அவர் கடைசி வரையும் என்ன சொல்ல வேணான்னு சொன்னார். ரெண்டாலும் நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னபடியா நாங்க சொல்லிட்டோம். என்ன சொல்ற, தம்பி என்ற உரிமையோட உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்ன்ற கதை அனுப்பியிருக்கேன். எனவே இருக்கிற சகோதர பாசத்தோட கலந்தோறும் வாழணும்னு சொல்லி வாழ்த்துறோம். அது மட்டும் இல்லாம இந்த பிறந்த நாள்ல எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுடைய அண்ணா ராசன் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். நன்றி. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி.